மொபைல் ஸ்டேஷன் நேயர்களுக்கு வணக்கம். பாமகவிலிருந்து அன்புமணி அவர்களை நீக்கியிருக்காரு ராமதாஸ் ஐயா அவர்கள். ஏன் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு பேருக்கும் கொஞ்ச நாளாகவே பார்த்தோங்கன்னா ஒரு போர் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவரை பற்றி அவர் குற்றம் சாட்டுறதோ அவரை பற்றி இவரை குற்றம் சாட்டுறதோ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களே கடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த 6 மாதங்களில் பார்த்தோன்னா தொண்டர்கள் தவின்னு தவிக்கிறாங்க. ஒரு சில குற்றச்சாட்டுகள் அன்புமணி அவர்கள் ராமதாஸ் ஐயா அவர்கள் மீது வைக்கும்போது பார்த்தோன்னா அவர்கள் தேவையில்லாமல் அவதூறாக இவர் பேசுகிறாரு, ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க போதும் இது அவர் பதில் சொல்லணும் அப்படின்ட்டு 2 முறை அவகாசம் கொடுத்தாரு. அந்த 2 முறையும் பதில் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அவர் அமைதியாகவே இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இதனிடையில தான் பார்த்தோன்னா இன்னைக்கு திடீர்னு உனக்கு அந்த பாமக சம்மந்தமே இல்லை, வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாப்புல. ஐயா அவர்களுக்கு இப்படிலாம் கோவம் இதுவரைக்கும் யாருமே பார்த்ததே இல்லைங்க. இன்னைக்கு இது மாதிரி கோவம் வந்துருக்குன்னா அவர் எந்த அளவுக்கு மனக்குமுறையில் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. அதே போல பார்த்தோன்னா உன்னை நான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், நீ போய் தனியாக கட்சி ஆரம்பிச்சுக்க, அந்த பாமக இது என்னுடைய கட்சி, நான் ஆரம்பித்த கட்சி, நீ போய் தனியாக கட்சி ஆரம்பிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இதில் பேசுகிறவங்க 2 விதமாகவும் பேசுகிறாங்க. வயது மூப்பின் காரணமாக பையனை தானே தூக்கி வச்சு கொண்டாடணும், கட்சி பொறுப்புலாம் பையன்கிட்ட கொடுத்துட்டு இவர் ஏதோ கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி ஒரு சில தரப்பு சொல்லுது. ஒரு சில தரப்பு இவர் எதுக்குமே ஒத்து வர மாட்டேன்றாப்புல. ஐயா ஃபோனை ஒட்டு கேட்கறது, ஐயா என்ன பேசுகிறான்றத ஒட்டு கேட்கறது, அவருக்கே ஒரு உளவு ஆள்லாம் வச்சுருக்காரு அப்படின்னா ஐயா சும்மா இருப்பாரா அப்படின்றது ஒரு டீம் பேசுது. அதே போல் ராமதாஸ் ஐயா அவர்கள் பக்கம் இருக்கிறவங்க தான் மெஜாரிட்டி ஜாஸ்தின்னு ஒரு கூட்டம் பேசுது. இல்லை அன்புமணி ஐயா அவர்கள் கூட இருக்கிறவங்க தான் மெஜாரிட்டி ஜாஸ்தின்னு ஒரு கூட்டம் பேசுது. இதில் யார் பக்கம் இருக்குதுன்னு தெரியாமல் ஒரு சிலவங்க அதிமுகவிலேயே போயிட்டு கொஞ்சம் பேர் சேர்ந்துட்டாங்க, திமுகவிலையும் போயிட்டு கொஞ்சம் பேர் சேர்ந்துட்டாங்க, கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கிறவங்க வேல்முருகன் அவர்களோடையும் கொஞ்சம் பேர் சேர்ந்துருக்காங்க. இப்படியே இது நகர்ந்துட்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பாமகன்ற கட்சியே கபலகிடமாக ஆகிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ அன்புமணி அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டு இருக்குது. அதே போல் பாலு அவர்கள், வழக்கறிஞர் பாலு அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஐயாவுக்கு நீக்கிறதுக்கு அதிகாரமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் பாலு அவர்கள் ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காரு. அதே போல் ராமதாஸ் ஐயா அவர்கள் ரொம்ப வேதனையாக பார்த்தோன்னா இதயம் நொறுங்கியது அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய பெயர் அவன் சேர்த்துக்கவே கூடாது, இன்ஷியல் ஒன்றா சேர்த்துக்கிட்டோம், அதாவது ராமதாஸ் ஒன்றா சேர்த்துக்கிட்டோம், அன்புமணி ராமதாஸ்னு போடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ கட்சியில் சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்த விஷயங்கள் இப்போ பூதாகாரமாக பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2வது திருமணமானதே கிட்டத்தட்ட 50 வருஷமாக இப்போ தான் வெளியே தெரிஞ்சிருக்கு. அதை வெளியிட்டதே பார்த்தோன்னா அன்புமணி அவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு கோஷ்டி என்ன பண்ணுறாங்க, இல்லை இதை வெளியிட்டதே 2வது மணி அவங்களுடைய டீம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஐயா மீதும் எவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது, இல்லை அன்புமணி மீதும் எவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாமகவில் உள்ளே இருக்கிற ஆட்களுக்கு தாங்க தெரியும். அதே போல் இந்த செயல் இப்படியே கிட்டத்தட்ட இன்னும் 2 மாதம் தொடர்ந்தா கூட மாங்காய் அவ்வளோதாங்க அழிவு போச்சு அப்படின்னா மாங்காய் யாருக்குமே புண்ணியமே கிடையாதுங்க. கொஞ்சம் காஞ்சா கூட கொஞ்சம் ஊருக்காகாது கொஞ்சம் யூஸ் ஆகும். அழிவு போச்சு அப்படின்னா தூக்கி குப்பையில் தான் போட்டாகணும். இவங்க 2 பேரோட பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, அதாவது ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கு. பாமகவில் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு யார் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய உங்களுக்கு தெரிந்தால் கீழே பதிவு பண்ணுங்க. அதே போல் அப்பா மகனுக்குள்ளே எவ்வளோ தான் பிரச்சனைகள் இருந்தாலும் அது பார்த்தோன்னா வீட்டு பிரச்சனைகளாக மட்டும்தான் இருக்கணும். இது ஊர் பிரச்சனை ஆகிட்டு இது தமிழ்நாடு பிரச்சனையாகவே ஆகிட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு போயிட்டு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இன்றைக்கி அவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அவரை கட்சி பதவியிலேருந்து நீக்கியிருக்காரு. ஆனால் அது செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா அன்புமணியுடன் இருக்கிறவங்க ஏதோ நீங்கள் அவர் பக்கம் போயிட்டுங்க, எல்லாம் நம்ம பக்கம் வந்துருங்க, மன்னிச்சு ஏற்றுக்கிறன்னு வேற ஒரு சிலவங்க வேற சொல்லியிருக்காரு. இது எப்படி எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மீண்டும் ஐயா அவர்கள் பத்திரிகையாளரை சந்தித்து என்ன எல்லாமே பாட்டு பாடி பூகம்பத்தை வெடிக்க வைக்க போகிறாருன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.